ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டைக்காய் வச்சு துவையல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை கழுவிக்கணும். கழுவி இது மாதிரி நசுக்கி எடுத்துக்கணும். நசுக்கிட்டு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் சட்டியில் வந்து கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கணும். வறுத்துக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக வறுத்த உடனே நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டு அதுவும் லைட்டாக வறுத்துட்டோம். அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பூண்டு ஒரு 6-7 தான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் வதந்தோடனே அதை நெக்ஸ்ட் போடணும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு அடுத்து புளி ஒரு சின்ன அளவுக்கு, இதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம்ல, போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்தாச்சு பொன்னிறமாக்கி, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் போடணும். சுண்டைக்காய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும். இருக்குது வேறு எந்த நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாகவே இந்த சுண்டைக்காய்க்கு வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது நல்லா சாப்பிட்டிங்கன்னா வந்து நல்லா செரிமானம் கொடுக்கும். நல்லா வறுத்துச்சு. இப்போ எல்லாம் வதக்கி வச்சுனோம்ல, எல்லா பொருளையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு அதுவும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கணும். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நானும் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் எதிர்பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாமே வறுத்து முடித்தோடனே ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சட்னி துவையல் அரைச்சிக்கலாம். சார், துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்டு